அமெரிக்க கடற்படையின் அதிநவீன மற்றும் உலகின் மிகப்பெரிய போர் விமானம் தாங்கிய கப்பலான USS ஜெரால்ட் போர்ட் மத்திய தரைக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக விபத்தை சந்தித்துள்ளது. இந்த விபத்தின் பாதிப்புகளை சரி செய்யவும் கப்பலை பாதுகாக்கவும் அது கிரேக்கத்தின் சூடா விரிகுடா துறைமுகத்தை நோக்கி திருப்பப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. என்ன நடந்தது? சம்பவத்தின் பின்னணி. கடந்த 12ஆம் தேதி இந்த கப்பலில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இது ஒரு சிறிய விபத்தாக இருந்தாலும் ஒரு விமானம் தாங்கி கப்பல் என்பது அணுக்கரு உலைகளால் இயங்குவது மற்றும் டன் கணக்கில் வெடிப்பொருட்கள் எரிபொருட்களை கொண்டது என்பதால் சிறிய தீ விபத்தும் பெரும் ஆபத்துகளாக கருதப்படுகிறது. இதனால் விபத்தினால் ஏற்பட்ட சேதங்கள் நடுக்கடலில் வைத்து முழுமையாக சரி செய்ய முடியாது. கப்பலின் முக்கிய பாகங்கள் அல்லது விமானங்களை ஏவும் தளம் போன்ற பகுதிகளில் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் பாதிப்புகளை சரி செய்வதற்காக கப்பலின் தொழில்நுட்ப கோளாறுகளை சீரமைக்க தேவையான வசதிகள் ஒரு தரைவழி துறைமுகத்தில் மட்டுமே சாத்தியம். கப்பலின் கட்டமைப்பு வலிமைகளை மீண்டும் ஒருமுறை ஆய்வு செய்ய அமெரிக்க கடற்படை முடிவு செய்தது. இதன் பிரகாரம் இப்போது ஏன் கிரேக்கத்தின் சூடா விரிகுடாவுக்கு செல்லுகிறது? கிரேக்கத்தில் உள்ள சூடா விரிகுடா தளம் அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான வசதிகளை கொண்டு ஒரு பாதுகாப்பான புகலிடமாகும். இங்கு பெரிய ரக கப்பல்கள் நிறுத்தி பழுதுபார்க்கும் உலர் கப்பல் துறை மற்றும் நவீன தொழில்நுட்ப வசதிகள் உள்ளன. இது போர் நடக்கும் மத்திய கிழக்கு பகுதிக்கு அருகிலேயே இருப்பதனால் மீண்டும் விரைவில் பணிக்கு திரும்ப வசதியாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நிலையில் ஜெரால்ட் போர்ட்டினுடைய முக்கியத்துவம் தொடர்பான கேள்விகள் எழுந்திருக்கிறது. உலகின் மிகப்பெரிய கப்பல், மத்திய கிழக்கில் நடைபெறும் போரின் மிக முக்கியமான அமெரிக்காவினுடைய முதுகெலும்பாக இந்த கப்பல் பார்க்கப்படுகிறது. சுமார் $13 பில்லியன் மதிப்பிலான உலகின் விலை உயர்ந்த கப்பலாகும். இது மின்காந்த விமான ஏவுதள அமைப்பு மூலமாக விமானங்களை மிக வேகமாக விண்ணில் செலுத்த முடியும். 4500க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் 75க்கும் மேற்பட்ட போர் விமானங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டதாக கருதப்படுகிறது. இந்த கப்பல் பாதிப்படைந்து பின்வாங்குவது அல்லது பழுதுபார்க்க செல்வது எதிர்த்தரப்பினருக்கு, குறிப்பாக ஈரான் மற்றும் ஹூதி போன்ற அமைப்புகளுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடக்கூடாது என்பதில் அமெரிக்கா கவனமாக உள்ளது. எனவேதான் மிக விரைவாக பழுதுபார்க்கும் பணிகளை முடிக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கப்பல் கிரேக்கத்திற்கு செல்வது ஒரு தற்காலிக நடவடிக்கை மட்டுமே. பழுதுகள் நீக்கப்பட்டவுடன் மீண்டும் மத்திய தரைக்கடல் பகுதியில் அமெரிக்காவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இது பணியில் அமர்த்தப்படும். இந்த கப்பல் வெறும் படகு அல்ல, இது ஒரு மிதக்கும் விமான நிலையம். இதில் சுமார் 75 முதல் 90 விமானங்கள் வரை நிறுத்த முடியும். இதில் முக்கியமான போர் விமானங்கள் F-35C. இது உலகின் அதிநவீன ஸ்டெல்த் போர் விமானமாகும். அதாவது எதிரிகளின் ரேடார்களில் இது சிக்காது. இது செங்குத்தாகவோ அல்லது மிக குறுகிய தூரத்திலோ தரையிறங்கும் திறன் கொண்டது. FA-18EF சூப்பர் ஹார்னெட் இது தாக்குதல் மற்றும் தற்காப்பு ஆகிய இரண்டுக்கும் பயன்படுத்தப்படும் முதன்மை விமானமாகும். E-2D அட்வான்ஸ் ஹைகிக் இது ஒரு பறக்கும் ரேடார். நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரி விமானங்களையும் ஏவுகணைகளையும் முன்கூட்டியே கண்டறிந்து கப்பலுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். EA-18G குளோவர் இது எதிரிகளின் தகவல் தொடர்பு மற்றும் ரேடார்களை முடக்கும் வல்லமை கொண்டது. இப்படியான நிலையில் இந்த கப்பலின் இதயம் அதன் 2 அணுக்கரு உலைகளாகும். குறிப்பாக சாதாரண கப்பல்கள் சில வாரங்களுக்கு ஒரு முறை எரிபொருள் நிரப்ப வேண்டும். ஆனால் இந்த அணுசக்தி கப்பல் 20 முதல் 25 ஆண்டுகள் வரை எரிபொருள் நிரப்பாமலேயே தொடர்ந்து இயங்க முடியும். குறிப்பாக இது சிறிய நகரத்திற்கு தேவையான மின்சாரத்தை இந்த கப்பலில் உற்பத்தி செய்கிறது. நிமிட்ஸை விட இது 300 மடங்கு அதிக மின்சாரத்தை உருவாக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு பிரம்மாண்டமான கப்பல் சுமார் 1,00,000 டன் எடை, மணிக்கு 56 கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்தில் கடலில் பாயும் திறன் கொண்டதாக கருதப்படுகிறது. அதே நேரம் பழைய கப்பல்களின் விமானங்கள் புறப்பட நீராவி பயன்படுத்தப்பட்டது. ஆனால் ஜெரால்ட் போர்ட் EMALS என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் ஏர்கட் லான்ச் சிஸ்டம் என்ற காந்த விசை தொழில்நுட்பம் கொண்டது. இது ரயில்களில் இயங்கும் காந்த விசை தத்துவத்தில் செயல்படுகிறது. இதன் மூலமாக மிக கனமான போர் விமானங்களையும் மிக லேசான ட்ரோன்களையும் எந்தவித சிரமமுமின்றி நொடிப்பொழுதில் விண்ணில் ஏவ முடியும். இவ்வளவு வசதிகள் கொண்டு ஒரு கப்பலில் தீ விபத்து ஏற்படும் போது அதன் மின்னணு அமைப்புகள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அதனால் தான் மிகச்சிறிய கோளாறாக இருந்தாலும் அமெரிக்கா அதை சர்வதேச தரத்தில் பழுதுபார்க்க கிரேக்கத்தின் சூடா விரிகுடா போன்ற பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்கிறது. கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி 2026 அன்று இந்த கப்பல் செங்கடல் பகுதியில் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற இராணுவ நடவடிக்கையில் இருந்தபோது ஒரு பெரிய தீ விபத்தை சந்தித்தது. கப்பலின் துணி துவைக்கும் பகுதியில் உள்ள உலர்த்தும் இயந்திரங்களின் காற்றோட்ட குழாயில் இந்த தீ தொடங்கியது. இந்த தீயை இணைக்க வீரர்கள் சுமார் 30 மணி நேரம் போராடியதாக கூறப்படுகிறது.
இதில் 2 வீரர்கள் காயமடைந்தனர். பலர் புகையினால் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நீண்ட காலமாக கடலில் இருப்பதனால் சுமார் 11 மாதங்கள் சில வீரர்கள் மீண்டும் ஊர் திரும்புவதற்காக திட்டமிட்டு இந்த தீயை வைத்தார்களா என்ற கோணத்தில் அமெரிக்க கடற்படை தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இது பழுதுபார்ப்பு பணிகளுக்கு இந்த கப்பல் மீண்டும் கிரேக்கத்தின் சவுடா வளைகுடா தளத்திற்கு சென்றுள்ளது. செங்கடல் பகுதியில் ஈரானின் அச்சுறுத்தல் அதிகமாக இருப்பதால் நடுக்கடலில் வைத்து பழுது பார்ப்பது பாதுகாப்பற்றது என அமெரிக்கா கருதுகிறது. கிரேக்கத்தின் இந்த தளம் அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளையும் வான்வழி பாதுகாப்பையும் கொண்டிருப்பதால் அங்கு கப்பல் நிறுத்தப்படுகிறது. தற்போதைய சூழலில் ஈரானின் தாக்குதல் அச்சுறுத்தல் மிகவும் அதிகமாகவே உள்ளது. இதற்கான காரணங்கள் 2026 தொடக்கத்தில் இருந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நேரடி இராணுவ மோதல்கள் அதிகரித்து வருகின்றன. ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த நிலையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக பெரிய அளவிலான படைகளை குவித்துள்ளது. ஈரானின் சகட் வகை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களை தாங்கும் வல்லமை கொண்டவை. சமீபத்தில் ஈரானிய வான்வெளி தாக்குதலில் ஒரு அமெரிக்க F-35 போர் விமானம் சேதமடைந்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதான தகவல்கள் உண்டு. அமெரிக்க கப்பல்களில் ஏற்படும் விபத்துக்களை ஈரானிய ஊடகங்கள் வீரர்களின் மனச்சோர்வு மற்றும் அமெரிக்காவின் தோல்வி என விமர்சித்து வருகின்றன. மேலும் அமெரிக்க கப்பல்கள் ஈரானின் எல்லைக்கு அருகே வந்தால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஈரான் இராணுவம் எச்சரிக்கிறது. இந்த நிலையில் USS ஜெரால்ட் தற்போது கிரேக்கத்திலிருந்து மீண்டும் மத்திய கிழக்கு அல்லது வளைகுடா பகுதிக்கு திரும்ப தயாராகும் என்று நம்பப்படுகிறது. அதே சமயம் ஈரானை சமாளிக்க USS ஆப்ரஹாம் லிங்கன், USS கொரேஜஸ், W புஷ் ஆகிய மேலும் 2 விமான தாங்கி கப்பல்களையும் அமெரிக்கா இந்த பகுதிக்கு அனுப்பியுள்ளது. இது 2003 ஈராக் போருக்கு பிறகு அமெரிக்கா மேற்கொண்டுள்ள மிகப்பெரிய படைக்குவிப்பு என்று சொல்கிறார்கள். சுருக்கமாக சொன்னால் ஈரானின் தாக்குதல் ஆபத்து என்பது வெறும் வியூகம் அல்ல, அது ஒரு நிதர்சனமான அச்சுறுத்தலாக உள்ளது. இதனால் சிறிய சேதமடைந்த கப்பல்களை கூட அமெரிக்கா உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றிச் செல்லுகிறது என்று சொல்லப்படுகிறது. மத்திய கிழக்கினுடைய போர் நிலவரங்களை பொறுத்தவரை அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் ஆகிய நாடுகள் மோதிக்கொண்டாலும் அது ஒரு பிராந்திய போராகவும், அதே நேரம் ஈரானுடைய துணை ஆதரவு குழுக்களாக இருக்கக்கூடிய ஹூதிகள், ஹிஸ்புல்லா போன்றவர்களுடைய தாக்குதல்களும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் பல கோடி ரூபாய்கள் செலவிலை செய்யப்படுகின்ற இந்த கப்பல்களை கடலில் பாதுகாப்பில்லாமல் வைத்துக் கொள்ளும் நிலையில் அமெரிக்கா இல்லை என்பது தெளிவாகிறது. ஆக இந்த போர்க்களம் என்பது மிக வீரியமானதாகவும் மிக மோசமான முடிவுகளை தரக்கூடியதாகவும் இருப்பதாக அஞ்சப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்து தொடர்பிலும், அதே நேரத்தில் ஈரான் தான் தாக்கியதாக சொல்லுகின்ற USS ஆப்ரஹாம் லிங்கன் தொடர்பிலும் பல்வேறு வதந்திகள் சமூக ஊடகங்களில் வெளியாக வருகின்றது. ஆனாலும் உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் ஈரானிய தாக்குதல்களை தாக்குப்பிடிக்கும் நிலையில் அமெரிக்காவினுடைய இந்த விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கிறது என்பது மாத்திரம் உண்மையாகும். காரணம், இவை உலகினுடைய மிகப்பெரிய மிக பலமான அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது.